ஆதியாகமம் 25வது அதிகாரம் 21 23 வரை நம்ம படிக்க போறோம். ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தார். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். இப்போ ஈசாக்குக்கு ரெபேக்காலை கொடுத்தது கர்த்தர். ஆனா அவங்க வாழ்க்கையில ரெபேக்காலுக்கு என்ன இல்ல, குழந்தை இல்லாம இருந்தபோது ஜெபித்தது யார்? ஈசாக்கு. ஈசாக்கு ஜெபிக்கும் போது கர்த்தர் அங்க ஒரு மிராக்கல் செய்றார். என்ன செய்றார் தெரியுமா? அவர் இடத்திலிருந்து ஜாதிகளை உண்டு பண்றார். அப்போ அவர் கூடி வந்து ஜெபிக்கும் போது என்ன காரியம் நடக்குது? இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு எல்லாம் தலைவனா இருக்கிற யாக்கோபு யாருடைய வாழ்க்கையிலிருந்து வருகிறார்? ஈசாக்கினுடைய வாழ்க்கையிலிருந்து. அப்போ நாம கூடி வந்து தடைப்பட்டிருக்கிற காரியங்களுக்காக நான் ஜெபம் பண்ணும்போது தடைகளை திறப்பது மாத்திரமல்ல, அதை பெருக பண்ணுகிறவரா இருக்கிறார். பைபிள்ல எத்தனை பேர் குழந்தை இல்லாம இருந்தாங்க தெரியுமா? அப்படி சொல்லிட்டே வாங்கப்பா. ஆதியாகமத்துல இருந்து சாரா, ரெபேக்கால், ராக்கேல், அன்னாள், அப்புறம் மனோவாவின் மனைவி சிம்சோனின் தாய், எலிசா போகும்போது கனம் பொருந்திய ஒரு ஸ்திரீ இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன இல்லை, குழந்தை. அது யாரு ஜெபிக்கிறா? எலிசா ஜெபி. அப்புறம் சகரியாவும் எலிசபெத்தும். இதை எல்லா இடத்துலையும் நம்ம பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம். எங்கெல்லாம் தடைப்பட்டு இருந்ததோ அங்கெல்லாம் தேவனுடைய பிரசன்னம் வந்து அவங்களுக்கு அந்த குழந்தையை கொடுக்கும் போது எல்லாருமே உலகத்தை கலக்குகிறவர்களா இருந்தாங்க. இப்போ ஈசாக்குக்கு பிறந்த மகன் யாரு? யாக்கோபு. யாக்கோபு இந்த உலகத்துல ஒரு தாக்கத்தை உண்டு பண்ணாரா இல்லையா? சாராளுக்கு பிறந்தது யாரு? ஈசாக்கு. ராக்கேலுக்கு பிறந்தது யோசேப்பு. அன்னாள் முதல் தீர்க்கதரிசி இல்லையா? தேசத்தின் மேல தேவன் வைத்த தீர்க்கதரிசி. மனோவாக்கும் மனைவிக்கு பிறந்தது சிம்சோன், பராக்கிரமசாலியாய் இருந்தவர். எலிசாவை போய் ஜெபிக்கும் போது அந்த கனம் பொருந்திய ஸ்திரீக்கு ஒரு மகன் பிறந்து அவன் இறந்து போயும் உயிரோடு எழுந்தவனா இருந்தான். அடுத்தபடியா பார்க்கிறோம், எலிசபெத்துக்கு பிறந்தது யாரு? உலகத்தை கலக்கிய யோவான் ஸ்தானகன். அப்ப எங்கெல்லாம் கர்த்தர் காரியத்தை தடுத்து நிறுத்தினாரோ அங்க எல்லாவற்றிலும் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிற ஒரு தலைவரை உருவாக்கினார். இத்தனை பேருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு காரியத்தை மாறுதலா பண்ண முடியும்னா அதே தேவன் இன்றும் அதே வல்லமையோடு இருக்கிறார். என் வாழ்க்கையில காரியங்களை செய்வாரா மாட்டாரா? பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்ய அவராலே அன்றி வேறு ஒருவராலும் முடியாது. நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் அவர் சமூகத்தில் ஜெபம் பண்ண வேண்டியது. சரி, அப்ப ஜெபம் எல்லா காரியத்தையும் மாறுதலாய் முடிய பண்ணுகிறது. அவன் அண்ணால் சொல்றாங்க, என்னுடைய நிந்தைய ஆண்டவர் போக்குனார். எத்தனை பேர் அவங்கள முன்னாடி விட்டு பின்னாடி பேசியிருக்கலாம், ஆனா கர்த்தர் பாருங்க அவங்களுக்கு வேண்டுங்கிறதுக்கு மேலாக கொடுக்கிறவர். அப்போ கர்த்தர் இடத்துல நாம் செய்கிற ஜெபம் ஒரு நாளும் வீணாகாது. அப்ப ஆசீர்வாதம் எங்க இருக்கு? பாடுறோம், இன்னும் உம்மை அறியணும். கூட கை கொடுத்து சொல்லுங்க, ஜெபிக்காம நீ இருக்கும் போதே ஆண்டவர் உன்னை இப்படி ஆசீர்வதிக்கிறார்னா, இன்னும் ஜெபிக்க ஆரம்பிச்சுனா அவர் உன்னை கொண்டு போகிற உயரம் மிகவும் அதிகமா இருக்கும். ஆமாம், இது உண்மையா இல்லையா? இப்போ முடியாத காரியத்தை ஆண்டு சொல்ல முழங்கால் போட்டு என்ன பண்ணுங்க? ஜெபம் பண்ணுங்க. அவர் இடத்துல தான் பேச சொல்றார். அவர் இடத்துல பேச சொல்லும் போதே நம்ம புரிஞ்சுக்கணும், அவர் என்னிடத்துல பேசுவதற்கு, நான் பேசுவதை கேட்பதற்கு எவ்வளவு ஆர்வமா இருந்தா அவர் ஒவ்வொரு நாளும் நீ என்னோடு நேரத்தை செலவிடு என்று சொல்கிறார். அப்ப ஜெபம் எல்லா காரியத்தையும் மாற பண்ணுது. ஜெபம் முதலாவது பெருக்கத்தை கொண்டு வரும். இரண்டாவது காரியம் ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. மூன்றாவது நம்ம சங்கீதம் 51 நம்ம பார்க்கிறோம், தாவீது பாவ மன்னிப்பை கேட்கிறார். அப்ப ஜெபம் என்ன காரியத்தை செய்கிறது? பாவ மன்னிப்பை கொண்டு வருது. யோபு 42:10 நம்ம எல்லாருக்கும் தெரிந்த காரியம். யோபு தன் சிநேகிதர்களுக்காக விண்ணப்பம் பண்ணும்போது கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு பல பேருடைய சிறையிருப்பை கர்த்தர் மாற்ற வேண்டும் என்று சொல்லிதான் நம்மளை ஜெபிக்க சொல்கிறார். அப்ப ஜெப சமூகம் உள்ள போகும்போது இதுவரைக்கும் மாறாத காரியத்தை எல்லாம் மாற பண்ணும். அதுதான் ஜெபம். எல்லா காரியத்தையும் செய்து முடிப்பது ஜெபம் இல்லையா? ஜெபத்துக்கு மேல ஏதாவது ஒண்ணு சொல்ல முடியுமா? பைபிள்ல ஜெபத்துக்கு மேல சில காரியங்கள் இருக்கு, ஆனா அது எல்லாவற்றையுமே ஜெபத்தினாலதான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப ஜெபத்துக்கு மேல அபிஷேகம் இருக்கலாம், ஜெபத்துக்கு மேல வரங்கள் இருக்கலாம், கனிகள் இருக்கலாம், இன்னும் நல்ல வெளிப்பாடு இருக்கலாம். எந்த காரியம் இருந்தாலும் அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வதற்கு எதுதான் வழி? ஜெபம் என்கிற ஒரு ஆயுதம் தான். அப்ப ஜெபத்தை முதலாவது நம்ம தரித்து கொள்ள வேண்டும். அப்போ நாம எப்படிப்பட்டவர்களா இருக்கணும்னா, ஜெபிக்கிற நபரா இருக்கணும். ஜெபிக்கிற இடத்துல இருந்து தான் ஒளி. ஜெபிக்கிற குடும்பம் தான் கர்த்தருடைய சமூகத்துல தெரியும். ஜெபிக்கிற பட்டணம் தான் பாதுகாக்கப்படும். ஏன் ஒவ்வொரு ஊழியத்திலையும் சபையிலையும் ஜெபம் ஜெபம் ஜெபங்கிறாங்கன்னா, ஜெபத்தினாலதான் நாம இதுவரைக்கும் எல்லா காரியத்தையும் செய்து முடித்திருக்கிறோம்.